எல்லாருக்கும் வணக்கம் நண்பர்களே. இந்த தீபாவளி ஃபெஸ்டிவலுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்வீட்டை செஞ்சு பாருங்க. இது ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ஆனால் செம டேஸ்டியாக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் பட்டன் கொடுத்துருங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக தேங்காய் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த மேலே இருக்கிற ப்ரௌன் கலரில் சீவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன கட் பண்ணி இதை நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க மிக்சியில். ஸோ இது வந்து 1/2 கிலோ தேங்காய் நான் வந்து எடுத்திருக்கேன், 2 பெரிய தேங்காய். ஸோ இது வந்து 1/2 கிலோ வந்திருக்கு. ஸோ இப்போ கேஸில் கடாய் வச்சுக்கிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெல்லத்தில் தான் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு வந்து 400 கிராம் வெல்லம் எடுத்துக்கோங்க. இது ஒரு 3.5 கப்பு வந்துச்சு அளவு பார்த்திங்கன்னா, ஆனால் 400 கிராம் கரெக்டாக எடுத்துக்கோங்க. ஸோ அதுவே போதுமான ஸ்வீட்டாக இருக்கும். அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும். இப்போ இதில் 1/2 கப் தண்ணி ஊற்றிட்டு இந்த வெல்லத்தை எல்லாமே நல்லா கரைச்சிக்கோங்க. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். அந்த வெல்லம் வந்து நல்லா எல்லாமே வந்து கரைஞ்சி நம்மளுக்கு கிடைக்கும். இதே மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஒரு 3 to 4 மினிட்ஸில் வந்து வெல்லம் நல்லா கரைஞ்சிடும். ஸோ இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு 3/4 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க மொத்தமாக. நல்லா அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. ஸோ இது வந்து ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க, வெல்லம் பொங்கி வெளியே வந்துடும். அதனால் லோ ஃப்ளேம்லேயே வச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இப்போ அடியில் வந்து எடுத்து பாருங்கள். ஸோ வெல்லம் வந்து எல்லாமே கரைஞ்சிருக்கும் இந்த டைமில் ஒரு 3 மினிட்ஸ்லேயே. ஸோ அவ்வளோதான். இப்போ வந்து இது கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி நுரம் வரும். இந்த டைமில் வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ வந்து கனமான கடாய் கேஸில் வச்சு மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும். கடாய் சூடானதும் நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய் அதில் போட்டு ஒரு 3-4 நிமிஷத்துக்கு வந்து நல்லா சாட்டே பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சிட்டிங்க அப்படின்னா அடியில் வந்து தேங்காய் வந்து அடி பிடிச்சிரும், தீஞ்ச மாதிரி வந்து நம்மளுக்கு வாசனை வந்துடும். ஸோ அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் பண்ணணும். ஸோ இது வந்து இந்த மாதிரி வறுத்து நம்ம வந்து தேங்காய் செஞ்சோம் அப்படின்னா பர்ஃபி நம்மளுக்கு வந்து நிறைய நாள் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். அதுக்காக தான் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் கொஞ்சமாக வறுத்துக்கிறோம். இப்போ நம்ம காசின வெல்லத்தை வந்து ஒரு வடிகட்டி வச்சு இந்த மாதிரி நல்லா ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க. அதில் இருக்க டஸ்ட்லாம் வந்து ஃபில்ட்ரு ஆகிடும். ஸோ கொஞ்சம் இதில் டஸ்ட்டு மண் இருக்குது பாருங்கள். ஸோ இப்போ வந்து இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. எல்லாம் அந்த வெல்லமும் தேங்காயும் நல்லா மிக்ஸ் ஆகணும். அதனால் சாட்டே பண்ணிகிட்டே இருங்க. இப்பயும் கேஸ் பார்த்தீங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வெல்லம் போட்டதுக்கப்புறம் ஒரு 15-20 நிமிஷம் நீங்கள் வந்து இதை வந்து நல்லா சாட்டே பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ அந்த தண்ணியெல்லாம் வந்து ட்ரை ஆகிற வரைக்கும் நம்ம வந்து இதை சாட்டே பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள், அந்த வெல்லம் வந்து நல்லா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ட்ரை ஆக தொடங்கியிருக்கு. ஸோ இது முக்கியமான இது என்னென்னா நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருக்கணும். ஸோ அந்த மாதிரி அது மட்டும்தான் நம்மளுக்கு ஒரு இதில் வேலையே. மற்றபடி இதில் வந்து எந்த வேலையும் இல்லை, ரொம்ப சிம்பிள். ஸோ பாருங்கள், இப்போ ஓரளவுக்கு ட்ரை ஆகிட்டே வருது. ஸோ இந்த மாதிரி கிளறதை மட்டும் நிறுத்தக்கூடாது, அப்புறம் அடியில் வந்து தீஞ்சிரும் நம்மளுக்கு. ஸோ இப்போ ஓரளவுக்கு ட்ரை ஆனதும் கொஞ்சமாக ஈரப்பதம் இருக்கும். இந்த டைமில் 2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ 2 டீஸ்பூன் கரெக்டாக இருக்கும். நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் வந்து இது ட்ரை ஆகணும். ஸோ இப்போ வந்து ஓரளவுக்கு ட்ரை ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து ஃபைனலாக வந்து நம்மளுக்கு வந்து நெய்யை வந்து ஆட் பண்ணணும். இப்போ வந்து நெய் வந்து 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க நெய். ஸோ நெய் ஆட் பண்ணிங்கன்னா தான் நம்மளுக்கு மேலெல்லாம் ஹார்டாகி உள்ளே கொஞ்சம் சீவியாக இருக்கும். ஸோ அது நல்லாயிருக்கும். அந்த ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும், அந்த டெக்ஸ்டரும் உங்களுக்கு நல்லா கிடைக்கும். அதனால தான் நம்ம வந்து நெய் ஆட் பண்ணுறோம். ஸோ நெய் 3 டேபிள் ஸ்பூன் போட மாட்டேன் அப்படின்னா ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்குங்க. நெய் கம்மியாக சாப்பிட்றவங்க அவ்வளோதான். இந்த மாதிரி சேர்த்துட்டு ஒரு 3 to 4 மினிட்ஸ் இதே மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்திங்கன்னா ரெடி ஆகிடும். அந்த தேங்காய்லாம் சுருளை வதங்கி வரணும். வதங்கிச்சுனாலே நம்மளுக்கு பர்ஃபி ரெடின்னு அர்த்தம். ஸோ அவ்வளோதான். இந்த கன்சிஸ்டன்சியில் நீங்கள் கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு ட்ரேயில் எண்ணெயோ அப்படி இல்லைன்னா கீயோ வச்சு எல்லா பக்கத்துலேயும் நல்லா க்ரீஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம செட் பண்ணதுக்கப்புறம் நம்ம அதிலேருந்து ரிமூவ் பண்ணும்போது நம்மளுக்கு எல்லா பக்கமும் ஒட்டாமல் நல்லா கிடைக்கும். இந்த மாதிரி எல்லா சைடும் க்ரீஸ் பண்ணிவிட்டு இது எல்லாமே வந்து வித்தின் 5 மினிட்ஸில் நம்ம பண்ணிடணும் கேஸ் ஆஃப் பண்ணதுக்கப்புறம். அப்படி இல்லைன்னா ரொம்ப ஹார்டாக ஆரம்பிச்சிடும். இப்போ எல்லாமே அந்த ட்ரேயில் வச்சு இதை செட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை ஷேப் பண்ணுறதுக்கு எதில் ஷேப் பண்ண போகிறீங்களோ அந்த டூலில் இந்த மாதிரி எண்ணெயோ இல்லைன்னா கீயோ அதில் க்ரீஸ் பண்ணிவிட்டு அப்புறமா ஷேப் பண்ணுங்கள். அப்போ தான் அதில் ஒட்டாமல் வரும். அவ்வளோதான், நல்லா செட் ஆகிடுச்சு நம்மளுக்கு.
இப்போ பாருங்கள் அதில் வந்து ஒட்டவே இல்லை, ஏன்னா நம்ம க்ரீஸ் பண்ணதுனால நம்மளுக்கு ஒட்டலை அதில் அவ்வளோவா. இப்போ இதில் டெக்கரேஷனுக்காக என்ன நட்ஸ் வேணாலும் வச்சு சர்வ் பண்ணிங்கன்னா அல்டிமேட்டான ஒரு பர்ஃபி. ரொம்ப சிம்பிளாக இருக்கும், பட் ஆனால் டேஸ்ட் வைஸ் வேறு லெவலில் இருக்கும். இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். டேஸ்ட்டு ரொம்ப சிம்பிளான ரெசிபி, வெறும் 4 இன்க்ரீடியன்ட் வச்சு நம்ம பண்ணியிருக்கோம். அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அடுத்து என்ன ரெசிபி பண்ணாலும் சொல்லுங்கள், நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். கைஸ் பாய்.